அதர்வைஸ் 10, 11, 12 இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்பதான் ஸ்கூல்ல ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க. லீவ் எப்படி போனுச்சுன்னு கூட நமக்கு தெரியல. அவ்வளோ வேகமா லீவ் வந்து போயிடுச்சு. உடனே ஸ்கூல் ஓபன் பண்ணாங்க. ஸ்கூல் ஓபன் பண்ணது இல்லாம, உடனே ரிவிஷன் எக்ஸாம் வந்து வந்துருச்சு இல்லையா? சோ இந்த ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுனாலே அவ்வளவுதான். ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன? ரிவிஷன் எக்ஸாம் வந்துருச்சுனாலே அவ்வளவுதான். ஏன்னா இடையில பொங்கல் லீவ் வரும். அதை நம்ம கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அந்த என்ஜாய்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிற டைம்லயே நமக்கு என்ன ஆயிடும்னா உடனே வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அடுத்து அப்படியே கண்டினியூ பப்ளிக் எக்ஸாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே படிச்சாகணும் இல்லையா? சோ நீங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்பெஷலா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான். இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன மாதிரியான வீடியோஸ். இப்ப நம்ம போடக்கூடிய டைப்ல தான் நமக்கு நிறைய வீடியோஸ் வரும். எல்லாருக்குமே 10, 11, 12 3 ஸ்டாண்டர்டுக்குமே வரும். ஓகேங்களா? சோ அப்படி நீங்க படிக்கிறதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன் சிலபஸ்ல நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? அது எந்த ஃபார்மேட்ல கேட்பாங்க அப்படின்னா, இந்த 6 ஃபார்மேட் வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா, இப்போ 10th சயின்ஸுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். நான் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் போகும்போது அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒன் பை ஒன்னா சொல்றேன். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு 6 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஒன்னு டெஃபினிஷன் டைப். டிஃபைன் ஓம்ஸ் லா, டிஃபைன் கியூரிஸ் லா, இந்த மாதிரி டெஃபினேஷன் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் லா கொஸ்டின்ஸ், ஸ்டேட் ஜூல்ஸ் லா, ஸ்டேட் ஓம்ஸ் லா, இந்த மாதிரி லா கொஸ்டின்ஸ், ஸ்டேட் அவகேட்ரோ லா, இல்ல டிஃபைன் அவகேட்ரோ லான்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேட் அண்ட் லாஸ் அது ஒரு கேட்டகரி ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ், யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் ரேடியாக்டிவ் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் வாட் இஸ் ஃபார்ம், வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வாட் இஸ் கொஸ்டின்ஸ் நான் அப்படியே லைன் பை லைனா சொல்றேன். அப்புறமா அதுக்கப்புறம் ரீசனிங் கொஸ்டின்ஸ். அந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து ஏன் ஸ்பேஸ் ஷட்டில் வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் பால் கேட்ச் பண்ணும்போது அந்த கேச்சஸ் வந்து ஃபீல்டர்ஸ் வந்து கையை கீழே கொண்டு போறதுக்கான காரணம் என்ன, ஸ்கை ஏன் வந்து ப்ளூ கலர், டிராபிக் லைட்ஸ் வந்து ஏன் ரெட் கலர் வந்து நம்ம யூஸ் பண்றோம், இந்த மாதிரியான ரீசன்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த 6 டைப்ல வந்து நமக்கு 2 மார்க்கா இருந்தாலும் சரி, 4 மார்க்கா இருந்தாலும் சரி. ஏன்னா 4 மார்க்குமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க் ஒரு 2 2 மார்க் கலந்து தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த டெஃபினேஷன் கொஸ்டின்லயே வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் சாலிபிலிட்டி, கெமிஸ்ட்ரி சைடு போனோம்னா அங்க நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஆனா சடனா நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வராது. ஓகேங்களா? சோ அதுக்காக இப்ப நம்ம என்ன ஒரு வீடியோ பண்ண போறோம் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்க போறோம். எது படினா இந்த 6 டைப் படி தான். பிசிக்ஸ்ல இருந்து அப்படியே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரா வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் ஃபார்ம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் லா ஃபார்ம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, அப்புறம் யூசஸ்ல என்னென்ன இருக்கு, வாட் இஸ் ஃபார்மேட்ல என்னென்ன இருக்கு, ரீசனிங் ஃபார்மேட்ல என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம லாஸ்டா பார்ப்போம். ஸோ இந்த கேட்டகரிஸ்ல நான் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட உங்களுக்கு ரெடி பண்ண போறேன். இது நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த பார்ட்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 கொஸ்டின் தான் இருக்கும். இங்க ரெடி பண்ணிருக்கேன் பாருங்க. 10ல இருந்து 15 கொஸ்டின் தான் இருக்கும். இதை நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்படி எக்ஸ்பிளைன் பண்றப்போ நீங்களும் தெளிவா புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து ஈஸியா இருக்கும். இதே மாதிரியே நம்ம 11th 12th பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்ப பிசிக்ஸ்க்கு மட்டும் நான் டெஃபினேஷன் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் மட்டும் தான் ரெடி பண்ணிருக்கேன். அடுத்து உங்களுக்கு அப்படியே இதோட அட்டாச் ஆயிட்டு கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வரும். ஓகேங்களா? சரி நம்ம இப்போ வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் இனர்ஷியா. இனர்ஷியானா என்ன, அதோட கிளாசிபிகேஷன்ஸ் பாருங்க. the inherent property of a body to resist any change. the inherent property of a body to resist any change. இது ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுங்க. the inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion. இது வரைக்கும் ஒரு பாயிண்டா பிரிச்சுக்கோங்க. இப்ப சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். the inherent property of a body to resist any change in its state of rest or in the state of uniform motion. ஓகேங்களா? எப்போ unless it is influenced upon by external unbalanced force, unless it is influenced upon by external unbalanced force. அவ்வளவுதான். இந்த மாதிரி 3 பாயிண்ட் நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்.
ஈஸியா முடிச்சிடலாம். இதுதான் இனர்ஷியா அப்படிங்கிறாங்க. நான் பார்க்காம சொல்றேன் பாருங்க. The inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force. இதுதான் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. இதோட கிளாசிபிகேஷன் கேட்டிருக்காங்க. 3 டைப் தான். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகேங்களா? இப்ப நீங்களும் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. நான் எப்படி பிரிச்சனோ அதே மாதிரி பிரிச்சு படுத்து சொல்லி பாருங்க. ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் கொஞ்சம் இத்தனை நாளும் நம்ம வந்து லேசியா இருந்திருப்போம். இப்போ பப்ளிக் எக்ஸாம் வருதுங்கிற ஒரு பயத்துல படிக்க ஆரம்பிச்சிருப்போம். அவங்களுக்காக தான் முக்கியமா இந்த வீடியோ. கூடவே சேர்ந்து படிங்க, ஈஸியா முடிச்சிடலாம். பாருங்க, the inherent property of a body to resist any change in the state of rest or the state of uniform motion unless it is influenced upon by external unbalanced force. இதுதான் இனர்ஷியான்னு சொல்லுவோம். கிளாசிபிகேஷன் 3 டைப்: இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் கப்பல். ஓகே, டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் கப்பல். ஓகேங்களா? இதோட டெஃபினேஷன் பாருங்க. ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எ கப்பல் இஸ் நவுன் அஸ் மொமெண்ட் ஆஃப் கப்பல். மொமெண்ட் ஆஃப் கப்பல்னா என்ன? ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எ கப்பல். முடிஞ்சு. மொமெண்ட் ஆஃப் கப்பல், ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கப்பல். சிம்பிளா முடிஞ்சிச்சா? இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, m is equal to f into s. அதாவது மொமெண்ட் ஆஃப் m னா மொமெண்ட் ஆஃப் கப்பல், f னா ஃபோர்ஸ், s னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லீனியர் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்சஸ். இல்லைன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுவே போதும். அப்போ m is equal to f into s. அப்போ மொமெண்ட் ஆஃப் கப்பல் is equal to force into perpendicular distance. முடிஞ்சா? இப்போ மொமெண்ட் ஆஃப் கப்பல் சொல்லுங்களா? ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எ கப்பல் இஸ் கால்ட் அஸ் மொமெண்ட் ஆஃப் கப்பல் ஆர் இஸ் நவுன் அஸ் மொமெண்ட் ஆஃப் கப்பல். மொமெண்ட் ஆஃப் கப்பல் வந்து நம்ம எப்படி ஃபார்முலா டிஃபைன் பண்ணா, ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், m is equal to f into s. அவ்வளவுதான். மொமெண்ட் ஆஃப் கப்பலோட SI யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். அதுவே சிஜிஎஸ் சிஸ்டம்ல வந்து யூனிட் கேட்டாங்கன்னா டைன் சென்டிமீட்டர். நான் ஏன் சிஜிஎஸ் கொடுத்துருக்கேன்னா 1 மார்க்ல நம்ம கேட்கலாம், அதுக்காக தான். அப்ப இதோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா? அடுத்து டிஃபைன் 1 நியூட்டன் பாருங்க. த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் required for the body of 1 kilogram produce an acceleration of 1 meter sin power -2. இதுதான் வந்து 1 நியூட்டன் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு கிலோகிராம் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட நம்ம நகர்த்துறதுக்கு 1 மீட்டர் செவன் போர் -2 அப்படிங்கிற ஆக்சலரேஷன் கொடுத்து நகர்த்துறோம் இல்லையா? அப்ப அங்க கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னதுன்னா 1 நியூட்டன் அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, the amount of force required for a body of mass 1 kilogram. the amount of force இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். the amount of force required for a body of mass 1 kilogram produce an acceleration 1 meter second per -2. produce an acceleration 1 meter second per -2. அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ 1 நியூட்டன்னா 1 இங்க பாருங்க, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 இருக்கா, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. 3 கொஸ்டின் முடிச்சிட்டீங்களா? அடுத்து டிஸ்போஷன் ஆஃப் லைட் பாருங்க. when a beam of white light or composite light is reflected through any transparent media such as glass or water, it is split into its component colors. எப்படி பிரிக்கலாம் பாருங்க. when a beam of light or composite light is refracted through any transparent media, when a beam of white light or composite light is refracted through any transparent media. அது என்ன மீடியா? such as glass or water. எதுவா வேணாலும் இருக்கலாம். such as glass or water. ஓகே, இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லி பாருங்களேன். when a beam of white light or composite light is refracted through any transparent media such as glass or water, it is split into its component color. it is split into its component color. இது ஈஸியான பாயிண்ட் பாருங்க, ஈஸியா சொல்லலாம். it is split into its component color. ஓகேவா? 3 பாயிண்டா பிரிச்சோம்னா முடிஞ்சு. இப்ப நான் முழுசா சொல்றேன் பாருங்க. பார்க்கணும் தான் சொல்ல போறேன் நான். when a beam of light or when a beam of white light or composite light is refracted through any media such as glass or water, it is split into its component colors. முடிஞ்சா? this phenomena is called dispersion of light. this phenomena is called dispersion of light. சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டோமா? ஓகே, இப்ப 4 கொஸ்டின் நான் சேர்த்து சொல்ற பாருங்க. நீங்களுமே ஈஸியா சொல்லிடுவீங்க. நான் சொன்ன மாதிரி படிச்சிருந்தீங்களா? ஃபர்ஸ்ட் டிஃபைன் இனர்ஷியா. the inherent property of a body to resist any change in its state of rest or state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force. It's called inertia. இதோட கிளாசிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா inertia of rest, inertia of motion, inertia of direction. முடிஞ்சா?
அடுத்து டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் கப்புள். மொமெண்ட் ஆஃப் கப்புள்னா ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கப்புள்னு சொன்னோமா, ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கப்புள் இஸ் நவுன் அஸ் மொமெண்ட் ஆஃப் கப்புள். இதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு எஸ். அப்போ மொமெண்ட் ஆஃப் கப்புள் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் த்ரூ ஃபோர்ஸ். அவ்வளவுதான். இல்லை பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதோட எஸ் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். தேர்ட் கொஸ்டின், 1 நியூட்டன்னா the amount of force required for a body of 1 kilogram mass produce an acceleration of 1 meter second power minus 2. அவ்வளவுதான் 1 நியூட்டன். இதோட யூனிட் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. புரிஞ்சா? அடுத்து டிஸ்போசன் ஆஃப் லைட். இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, அதையும் சொல்றேன் பாருங்க. when a beam of white light or composite light is refracted through any transparent media such as glass or water, it is split into component colors. This phenomena is called dispersion of light. அவ்வளவுதான். இவ்வளவு கொஸ்டின் முடிச்சாச்சா? அடுத்து இப்போ 5th கொஸ்டின் பாருங்க. பவர் ஆஃப் லென்ஸ். பவர் ஆஃப் லென்ஸ் வந்து ரெண்டு டெஃபினேஷனா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா the power of lens can be defined as the degree of conversion or diversion. Degree of conversion or divergence. இதுதான் power of lens. இப்ப சொல்லுங்க பாருங்க. The power of lens is defined as the degree of convergence or divergence. புரிஞ்சா? இது ஒரு டெஃபினிஷன். இன்னொரு விதமா என்ன சொல்லணும்னா, நியூமெரிக்கலா எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் இங்க இருக்கு பாத்தீங்களா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். இதை மட்டும் கூட சொல்லலாம். P is equal to 1 by F அப்படின்னா பவர் ஆஃப் லென்ஸ் தான் P. P is equal to 1 by F ங்கிறதா ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். ரெண்டு டெஃபினிஷன் சொல்றேன் பாருங்க. The power of lens is defined as the degree of convergence or divergence. ஓகேவா? Power of lens is numerically defined as the reciprocal of focal length. Reciprocal of focal length. முடிஞ்சா? ஃபார்முலா வந்து P is directly proportional to 1 by F. இதை நம்ம சொல்லிட்டா போதும். 5 கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? அடுத்து 6th கொஸ்டின், 1 கலோரி பாருங்க. 1 calorie is defined as the amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. அதாவது 1 கிராம் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை இப்ப நார்மலா இருக்கிறத விட 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து நம்ம அதிகப்படுத்துறோம் இல்லையா, அப்ப அங்க கிடைக்கக்கூடிய ஒரு ஹீட் எனர்ஜி, அதுதான் நேரம் 1 கலோரி அப்படிங்கிறாங்க. பாருங்க, 1 calorie is defined as the amount of heat energy required. Amount of heat energy required. இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். எதுக்கு தேவைப்படுது? டு ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர், டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிராம் ஆஃப் வாட்டர் த்ரூ 1 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ரெண்டா பிரிச்சு படிச்சோமா, இப்ப சொல்ற பீஸ் இருக்கு பாருங்க. 1 calorie is defined as the amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. 1 gram of water through 1 degree Celsius. ஓகேவா? இப்ப பார்க்காமயே நம்ம சொல்லிடலாம் பாருங்க. 1 calorie is defined as the amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. அவ்வளவுதான். முடிஞ்சா? இப்ப பவர் ஆஃப் லென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். The power of lens can be defined as the degree of conversion or divergence of light. ஓகேங்களா? இது இன்னொரு விதமா நியூமெரிக்கலா எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த். முடிஞ்சா? இப்போ 1 calorie. 1 calorie is defined as the amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. முடிஞ்சா? ஓகே. அடுத்து பாருங்க, டிஃபைன் கரண்ட். கரண்டோட டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட். கரண்டோட யூனிட் என்னன்னா ஆம்பியர். கரண்டோட யூனிட் ஆம்பியர். இது எதுனாவே ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் பர் 1 செகண்ட். இந்த ரெண்டுக்கு எழுதினா ஒரு மார்க் கிடைச்சிடும். இப்ப இதோட டெஃபினிஷன் பாருங்க. The current flow through a conductor is said to be 1 ampere. ஒரு கண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், அதான் 1 ஆம்பியர் அப்படிங்கிறாங்க. இது நமக்கு வேணாம்னு வச்சுக்கோங்களேன், இதை வெட்டலாம். இது வேணாம். இங்க இருந்தது, when a charge of 1 coulomb flow across any cross section of a conductor in 1 second. அப்போ 1 coulombனா 1 ஆம்பியர்னா என்ன? 1 ஆம்பியர் is defined as the when a charge of 1 coulomb flows across any cross section of a conductor. ஒரு கூலும் கரண்ட், ஒரு கூலும் சார்ஜ் ஏதாவது ஒரு கிராஸ் செக்ஷன் வழியா 1 செகண்ட்ல போனுச்சு அப்படின்னா அதான் 1 ஆம்பியர் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி when a charge of 1 coulomb flows across any cross section of a conductor. இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். எப்போ? in 1 second. அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா? இதோட 7 கொஸ்டின் முடிச்சா? அடுத்து டிஃபைன் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் பாருங்க.
the electric potential at a point is defined as the amount of work done in moving a unit positive charge from infinity to that point against the electric force. அதாவது electric force against இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் சார்ஜ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்படி ஒரு லைன் எடுத்துப்போம். இப்போ இங்க வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் சார்ஜ். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் சார்ஜ நம்ம இங்க நகர்த்தி இந்த பாயிண்ட் கொண்டு வரோம் இல்லையா? இந்த பாயிண்ட் கொண்டு வரத என்னன்னு சொல்றாங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறாங்க. இது எப்போ எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டா நம்ம கொண்டு வருது. அதான் பாருங்க, the electrical potential at a point is defined as the electrical potential is defined as கூட எழுதிக்கோங்க. The amount of work done in moving a unit positive charge. The amount of work done in moving a unit positive charge. First point. எங்க இருந்து கொண்டு வராங்க? From infinity distance to that point against the electric force. From infinity to that point against the electric force. First point என்ன? The amount of work done in moving a unit positive charge. Second point, from infinity to that point against the electric force. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரிச்சு பிடிங்க, ஈஸியா. அதுவே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். அந்த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் இஸ் டிஃபைன்ட் அஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. The amount of work done in a moving a unit positive charge. The amount of work done in a moving unit positive charge. இங்க என்ன இருக்கோ அதுதான். As the amount of இங்க இருக்கு பாத்தீங்களா? The amount of work done in a unit positive charge moving a unit positive charge சொன்னோம் இல்லையா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு, அதே தான் இங்க இருக்கும் பாருங்க. The amount of work done in moving unit positive charge, இது அங்க இருக்கிறத அப்படி எழுதிக்க போறோம். எங்க இருந்து ஒன் பாயிண்ட் டு அனதர் அகைன்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட். நாங்க இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் சொன்னோம்னா இப்ப இதையே எடுத்துக்கோங்க. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து ஒரு சார்ஜ் மூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் என்னன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இங்க வந்து ஃபார் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் அகைன்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கோம். இங்க என்ன சொல்லியிருக்கோம்னா ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட்டுக்கு பதிலாக ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் அப்படின்னு போட்டோம்னா ரெண்டு டெஃபினேஷனுமே நமக்கு முடிஞ்சு. ஓகேவா? 8 கொஸ்டின் இப்போ முடிச்சிட்டோம்னா 9th கொஸ்டின் பாருங்க. டிஃபைன் கண்டக்டிவிட்டி, ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. அவ்வளவுதான் டெஃபினேஷன். டெஃபினேஷன் என்ன? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. அதுதான் நமக்கு வந்து கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியை நம்ம ரோ அப்படிங்கிற சிம்பிள்ல மென்ஷன் பண்ணுவோம். அப்ப கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 பை ரோ. கண்டக்டிவிட்டியை சிக்மாங்கிற சிம்பிள் தான் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 பை ரோ அப்படின்னு எழுதிட்டா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு எழுதிட்டாவே முடிஞ்சு. ஓகே, நமக்கு 9 கொஸ்டின் முடிஞ்சிச்சா? அடுத்த 10th கொஸ்டின் பாருங்க. கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன? The minimum mass of a fissile material necessary to sustain the chain reaction. என்னது? The minimum mass of a fissile material necessary to sustain the chain reaction. ஒரு செயின் ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகணும்னா அந்த ஃபிசைல் மெட்டீரியலுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு மாஸ் இருக்கும், அந்த மாஸ் தான் கிரிட்டிக்கல் மாஸ். அதான் பாருங்க, the minimum mass of a fissile material எதுக்கு? necessary to sustain the chain reaction. செயின் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு. இதான் நம்ம என்ன சொல்லணும்னா கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிறோம். எம்சி அப்படிங்கிற லெட்டர்ல வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர், டென்சிட்டி, சைஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல். இந்த ஃபிசைல் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது என்ன நேச்சரா இருக்கு, அதோட டென்சிட்டி என்னவா இருக்கு, அதோட சைஸ் என்னவா இருக்கு, இந்த மூணுத்தையும் பொறுத்து இருக்கும். நேச்சர், டென்சிட்டி, சைஸ். இது 1 மார்க்ல கூட நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து 1 மார்க்ல கூட நம்ம கேட்கலாம். இப்ப இதுக்கான டெஃபினிஷன் சொல்றேன் பாருங்க. The minimum mass of a fissile material necessary to sustain the chain reaction is called critical mass. அவ்வளவுதான், முடிஞ்சா? ஓகே, அடுத்த 11th கொஸ்டின் பாருங்க. டிஃபைன் ஒன் ரான்ஜன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த ரெண்டுமே கிரிட்டிக்கல் மாஸும் ஒன் ரான்ஜன். ஒன் ரான்ஜன் இஸ் டிஃபைன்ட் as the quantity of radioactive substance. Quantity of radioactive substance which produce a charge of 2.58 into 10 to the power 4 minus 4 coulomb. இது minus 4. Okay, minus 4 coulomb in 1 kilogram of air under standard pressure, temperature and humidity. இதை வந்து என்ன அண்டர் எஸ்டிபின்னு போட்டுக்கோங்க. அண்டர் எஸ்டிபி அப்படின்னு போட்டுக்கிட்டாவே போதும். ஓகேங்களா? என்னன்னா எப்படி பிரிக்கலாம் பாருங்க.
the quantity of radioactive substance which produce the quantity of radioactive substance. இது ஒரு பாயிண்ட். The quantity of radioactive substance ஒரு பாயிண்டா, which produce a charge of 2.58 into 10 to the power minus 4 coulomb. It produce a charge of 2.58 into 10 to the power minus 4 coulomb. எப்போ in 1 kilogram of air under standard conditions of pressure, temperature and humidity. Under standard conditions of pressure, temperature and humidity. சிம்பிளா முடிஞ்சிருச்சா? ஓகே, ஃபுல்லா சொல்றேன் பாருங்க. One Bronston is defined as the quantity of radioactive substance which produce a charge of 2.58 into 10 to the power minus 4 coulomb in 1 kilogram of air under standard conditions of pressure, temperature and humidity. அவ்வளவுதான். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட்ல நீங்க வந்து ஒரு 2-3 தடவை படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல எந்த கொஸ்டினை திருப்பி கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் டிஃபைன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்காம தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யோர் பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்பான் பை அண்ட் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அவ்வளவுதான் இதோட கிளாசிபிகேஷன். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அடுத்த செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் கப்புள் இருந்துச்சு இல்லையா, இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஏ கப்புள். அவ்வளவுதான். ஃபார்முலா வந்து m is equal to f into s. அதை வச்சு நம்ம டெஃபினிஷன் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் 1 நியூட்டன் பார்த்தோமா, சாரி மொமெண்ட் ஆஃப் கப்புளோட எஸ்ஐ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர், அதை சொல்லிடணும். அதுக்கப்புறம் 1 நியூட்டன் வந்து பாத்தீங்கன்னா the amount of force required for a body of mass 1 kilogram to produce an acceleration of 1 meter second per minus 2. அப்போ 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பர் மைனஸ் 2 அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் டிஸ்போஷன் ஆஃப் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when a beam of white light or a composite light is refracted through any transparent medium such as glass or water, it is split into component colors. It's called dispersion of light அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் லென்ஸ் கேன் பி டிஃபைன் அஸ், அதாவது நார்மல் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆர் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லிடணும். அது நியூமெரிக்கலா டிஃபைன் பண்றோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லிடணும். கரெக்டா? அதுக்கப்புறம் 1 கலோரி. 1 கலோரி இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் த்ரூ 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூனிட் ஆஃப் கரண்ட் பார்த்துருந்தோம் இல்லையா, யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர். அந்த ஆம்பியர் 1 ஆம்பியர் அப்படிங்கறத நம்ம டெஃபினேஷன் கொடுத்திருந்தோம் இல்லையா. 1 ஆம்பியர் அப்படிங்கிறது என்னது? when a charge of 1 coulomb flow across any cross section area in 1 second அப்படின்னு சொல்லி, any cross section conductor in 1 second அப்படின்னு சொல்லியிருந்தோம். 1 ஆம்பியரோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 1 coulomb divided by 1 second. அது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டெஃபினேஷன். The electrical potential is defined as the amount of work done in moving a unit positive charge from infinity to that point against the electrical force அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல அந்த ஃப்ரம் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஃப்ரம் 1 பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆயிடும், பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கண்டக்டிவிட்டி பார்த்தோமா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அதான் கண்டக்டிவிட்டி. அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1/ρ. அதுவே டிஃபைன் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the minimum mass of the physical material necessary to sustain the chain reaction. அவ்வளவுதான். இதுதான் நம்ம வந்து கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா நேச்சர், அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், நேச்சர், டென்சிட்டி, அதுக்கப்புறம் சைஸ், இந்த மூணுத்தையும் டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். அதே 1 Bronston அப்படிங்கிற நம்ம என்ன சொல்லணும்னா 1 Bronston is defined as the quantity of radioactive substance which produce a charge 2.58 into 10 to the power minus 4. 2.58 into 10 to the power minus 4 coulomb in 1 kilogram of air under STP. அப்படின்னா அண்டர் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் சொன்னது இல்லையா பாருங்க, இப்போ என்னால 11 கொஸ்டின்மே பார்க்காமே சொல்ல முடிஞ்சு. இதே மாதிரியே நீங்களும் படிச்சீங்க அப்படின்னா எல்லாமே உங்களால ஈஸியா படிச்சு முடிச்சிட முடியும். உங்களுக்கோசரம் தான் நம்ம வந்து வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்லோ லேர்னர்ஸால படிக்கவே முடியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கூட உட்காந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச 10th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க இதுக்கு மேலேயாச்சும் ஈஸியா படிக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா?